ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக் தான். இந்த ஹூக் வந்து நமக்கு ஆணி அடிக்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த ஹூக்கை நம்ம வந்து வாலில் ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இதை வந்து நம்ம ஃபோட்டோ மாட்டுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து வால் கிளாக் மாட்டுறதுக்கு, கேலண்டர் மாட்ட, இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோ கிட்ட தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து எந்த பொருட்கள்லாம் வந்து நீங்கள் மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாலில், அதை வந்து இந்த ஹூக் யூஸ் பண்ணி நம்ம வந்து மாட்டிக்கலாம். அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த ஹூக் மாட்டி தான் நான் ஃபோட்டோஸு, கிளாக்கு எல்லாமே வந்து மாட்டி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்பில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை எடுத்து விட்டுட்டு மாட்டிட்டு கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பேக் சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு லேபிள் மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாலில் வந்து இதை மாட்டிக்கலாம். இந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைல்ஸ்லையும் கூட ஒட்டிக்கலாம். அதே மாதிரி நம்ம கிச்சனில் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கூட அங்கே கூட நம்ம இதை வந்து ஒட்டி நம்ம தேவையான பொருட்களை தொங்க விட்டுக்கலாம். அண்டு வாலில் வந்து எந்த டைப் வாலாக இருந்தாலுமே இந்த ஹூக் வந்து நல்லாவே வந்து செட் ஆகும். அண்ட் இதை வந்து நமக்கு திருப்பி வந்து எடுக்கும்போது வந்து பெருசாக வந்து பெயிண்ட் வந்து போகிறது இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து இந்தியாவிலையும் இது யூஸ் பண்ணி பழகியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து நாங்கள் ஒரு தடவை பண்ணி அதை எடுத்தும் பார்த்தோம். பெருசாக வந்து நிறைய பெயிண்ட் வந்து உறிஞ்சு வர்றது கிடையாது. அங்கங்கே லைட்டாக திட்டாக இருக்கும், அவ்வளோதான். பெரிய அளவில் வந்து பாதிப்பு இருக்காது. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக் தான். இந்த ஹூக் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஹூக்கில் வந்து 2 டைப் இருக்குது. சிங்கிளாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி ஒரு 4-5 ஹூக் வந்து ஒரே மாதிரி இருக்கிற ஒரே இதில் பேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது. நான் வந்து ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஏதாவது பொருட்கள் வந்து கிச்சனில் மாட்டுறதோ, இல்லை வந்து லிவிங் ஏரியாவில், இல்லை என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து ஏதாவது மாஸ்க் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து மாட்டுறதுக்கு இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 4 ஹூக் இருக்கிற ஒரே ஹூக்காக வந்து வரும் இல்லையா, பின்னாடி நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட் ஆஃப் 4 மாதிரி வந்து இருக்கும். ஆனால் ஒரே ஹூக்கில் வந்து அந்த 4 இருக்கும். இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா விண்டோவுக்கு பின்னாடி மாட்டலாம். அப்படி இல்லைனா வந்து டோருக்கு பின்னாடி வந்து நம்ம ஏதாவது வந்து ஷர்ட்டு, ஜென்ஸோட ஷர்ட்லாம் மாட்டி விடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஹூக்லாம். இது வந்து நமக்கு இந்த ஹேங்கர் மாட்டுற டைப்லேயே வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஹேண்ட்பேக்கு, நம்மளோட அக்சசரிஸ் இதெல்லாமே கூட நம்ம வார்ட்ரோப்பில் கூட இதை ஃபிட் பண்ணி மாட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஹூக் வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். நம்ம வீட்டில் வந்து எங்கே நமக்கு தேவைப்படுதோ அங்கே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ரெண்டல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் என்னென்னா இந்த பேடு டைப் தான். ஸோ இது வந்து நமக்கு இந்த சோஃபா, சேரு இதிலெல்லாம் நம்மளோட அந்த சோஃபாக்கு அடியில் இருக்கும் இல்லையா ஃபுட், அதுக்கு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு பேட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை வந்து எந்த சைஸில் நமக்கு வேணுமோ அது வந்து நம்ம வாங்கிக்கலாம். நான் இந்த ஒரு பேக் வந்து வாங்கும்போது எனக்கு பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் €1 கிட்டத்தில் எனக்கு கிடச்சிது. நம்ம ஊர் காசுக்கு ஒரு ₹90 கிட்ட வரும். இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து அமேசானில் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம ஏதாவது லிங்க் கிடச்சிது அப்படின்னா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம ஊர்லேயே வந்து லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் கூட நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து லிங்க் கிடச்சா கண்டிப்பாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். நம்மளோட சோஃபாக்கு, சேருக்கெலாம் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம போடும்போது நமக்கு அடியில் வந்து நம்மளோட ஃப்ளோர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது. நமக்கு அடிக்கடி வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சோஃபா, டைனிங் டேபிள், சேரு இதெல்லாமே அப்பப்போ வந்து சில வீடுகள்லாம் வந்து இழுத்துட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இழுக்கிறதுக்கெலாம் வந்து இது நல்லாவே யூஸ் ஆகும். நமக்கு வந்து ஃப்ளோர் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும், அந்த கோடு மாதிரி கீறல் விழாமல் இருக்கும்.
அண்ட் அடுத்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கர்டைன்ஸ் எல்லாம் வந்து தொங்க விடுறதுக்கு வந்து அந்த ஆணி அடிக்கிறதுக்கு ராடு மாட்டுறதுக்கு ஆணி அடிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆணி அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பொருள் வந்து நமக்கு அமேசானில் கிடைக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். நமக்கு 2 சைடில் இல்லைனா வந்து நடுவில் 3 சைடில் வந்து இந்த ஹூக் வந்து நீங்கள் போட்டு உங்களோட அந்த ராடை வந்து அதுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கர்டைன்ஸ் வந்து மாட்டிட்டு அப்படியே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நான் முன்னாடி காமிச்சேன் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபோட்டோ கிளாக்கு இதெல்லாம் மாட்டுறது. இது வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ராடை வந்து உள்ளே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி மேலே வந்து தூக்கி விட்டு கொடுத்துட்டு உள்ளே வந்து லாக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு அந்த ராடு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இது அப்படியே வந்து ஃபிட் ஆகிக்கிறோம் மேலே. இந்த மாதிரி நான் இப்போ கை விட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ராடு ஹூக் வந்து இருக்குது. அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டுக்கு மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து வாங்கினேன் அமேசானில். ஆனால் இந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி வந்து இந்த வீட்டுக்கு வரும்போதே வந்து நான் முன்னாடி காமிச்ச ஒரு சில ஹூக்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து என்னோடய கர்டைன்ஸ் எல்லாம் வந்து நான் மாட்டி விட்டுருக்கேன். ஸோ அதை வந்து நான் பின்னாடி வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து நான் கர்டைன்ஸ் வந்து இங்கே மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாட்டியிருக்கேன் அப்படின்றதுனால இதை வந்து நான் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஆனால் இதை வந்து நம்ம பாத்ரூம்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் மெயினாக வாங்கினது. பட் பாத்ரூம்க்குமே வந்து நான் 10 ஸ்டார்ட் மாதிரி வச்சுருக்கேன் அப்படின்றதுனால இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி நான் வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து கர்டைன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி லைட்ஸ், நிறைய லைட்ஸ் வந்து இப்போ நமக்கு வந்து ஆணி அடிக்கவே தேவையில்லை. அந்த மாதிரி லைட்ஸ்லாம் நிறைய வந்து இருக்குது. எல்இடி லைட் வந்து ஸ்ட்ரிப் லைட்டாகவே நிறைய கிடைக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த 2 லைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிச்சனில் வந்து எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ஏன்னா எனக்கு வந்து கிச்சனில் வந்துட்டு சீலிங் லைட் வந்து இங்கே கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த கவுண்டர் டாப் மேலே வச்சுருக்க லைட் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, இங்கே வீட்டோட கொடுத்தது. ஸோ அது அந்தளவுக்கு வந்து எனக்கு வெளிச்சத்தை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து நான் இங்கே உள்ள லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். அண்ட் இதில் வந்து 2 லைட் வந்து வரும். இது ரெண்டுமே வந்து நம்ம இந்த மாதிரி பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி காலியானாலும் திருப்பி நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புஷ் பட்டன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நமக்கு அந்த பேட்ரி போடுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஸ்க்ரூ டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஸ்க்ரூ டைப்பு அதுக்கப்புறம் அந்த லாக் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு தான் பேட்ரி போடணும். ஸோ இது வந்து நமக்கு சேஃபும் கூட. நமக்கு அந்த பேட்ரி வந்து அந்த லூஸ் ஆனால் கூட டக்குனு வந்து ஓப்பன் ஆகி கீழே விழாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நமக்கு டேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அந்த லேபிளை எடுத்துகிட்டு நம்ம வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணணுமோ அங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக நான் கிச்சனுக்கு வாங்கினேன். பட் இதை வந்து நான் வார்ட்ரோப்பில் இப்போ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்லாம் வந்து ஹேங் பண்ணி விடும்போது இங்கே வின்டர் சீசனில் வீடே ரொம்ப கொஞ்சம் இருண்ட மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன தான் லைட் போட்டாலும் வார்ட்ரோப்புக்குள்ளே வந்து வெளிச்சமே இருக்காது. ஸோ அதனால் அங்கே வந்து இதை ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மெயினாக இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் இங்கே எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வார்ட்ரோப்புக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இதை கிச்சனுக்கும் வச்சுக்கலாம், இல்லை வார்ட்ரோப்புக்கும் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். அதே மாதிரி பூஜா ரூமுக்கு வைக்கிறனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் வந்து கிடச்சிது அப்படின்னா கூட ரொம்ப யூஸ் ஆகும் நம்மளோட வீட்டுக்கு. அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹூக் தான். ஸோ இந்த ஹூக் வந்து டைல்ஸுக்கு வந்து சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இதை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. ரொம்பவே வந்து நல்லா ஸ்டிக் ஆகி அப்படியே நின்றுக்கிருச்சு. நான் இதில் வந்து டவல் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வைக்கிறதுக்காக பாத்ரூமில் இதை வந்து மாட்டியிருக்கேன். என்ன பெரிய டவல் போடும்போதும் சரி, இல்லை நல்ல ஹெவியான ஈரமான டவல் போடும்போதும் சரி, இது வந்து விழுகிறதே கிடையாது. நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிடுச்சு. நமக்கு வாலில் வந்து இது ஒட்டுறதுக்கு வந்து அவ்வளோ வந்து நல்லா இல்லை. ஆனால் டைல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இது ஒட்டிக்கிறது. மெயினாக வந்து எனக்கு இந்த மாதிரி டவல் ஹேங் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வாங்கி இதை வந்து பாத்ரூமில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை வாங்கினது வந்து நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். இது நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. அப்படி இல்லைனா வந்து நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் கூட நீங்கள் தேடி பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து இந்த நான் இப்போ காமிக்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புதுசாக ஜெர்மனிக்கு வர்றீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். ஆனால் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நல்லாவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் தான். இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு ஒன்றுமே கிடையாது. நமக்கு விண்டோவுக்கு வந்து கர்டைன்ஸ் போடுவோம் இல்லையா, அதுதான். கர்டைன்ஸ்லேயே வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இப்போ நான் பின்னாடி காமிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி கர்டைன்ஸ்
கர்டைன்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் வந்து வரும். ஆனால் ஒரு ப்ரைவசி வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து போடுற ஒரு நோ ட்ரில் கர்டைன்ஸ் தான். இது வந்து நம்ம ஆணி அடிக்க தேவையில்லை, இந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்மளோட அந்த விண்டோ இருக்குது இல்லையா, அதிலே வந்து ஃபிட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கர்டைன்ஸ் வந்து நமக்கு நிறைய சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து இது வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம விண்டோ சைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கணும். நீளம் அகலம் எல்லாமே நீங்கள் மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கி இதை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம், மேலே கீழே அந்த மாதிரி, இல்லை சென்டரில் வைக்கணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து நாங்கள் லிவிங் ஏரியாவில் இருக்கிற ஒரு விண்டோக்கு வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா லிவிங் ஏரியா அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இதுலேயே பிளாக் அவுட் கர்டைன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னா நல்ல டார்க்னஸ் கொடுக்கும் நமக்கு, அந்த மாதிரி கர்டைன்ஸ். இப்போ இந்த கர்டைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிட்றேன். இந்த கர்டைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக்கு வந்து இருக்கும். 4 சைடில் ஹூக் இருக்கும், மேலே 2 சைடில் கீழே 2 சைடில் அப்படி இந்த மாதிரி வந்து ஹூக் இருக்கும். ஸோ இந்த ஹூக் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இங்கே இந்த சைடில் ஒன்று, அப்புறம் இதுக்கு அப்படியே நேராக வந்து அந்த இன்னொரு சைடில் ஒன்று, இதுலேயே வந்து நேராக மேலே 2 சைடில் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்து நம்மளோட ஜன்னலை ஓப்பன் பண்ணி இதை வந்து ஃபிட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. இதில் மேனுவல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம எப்படி இதை வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு மேனுவல்ஸ் எல்லாமே இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், நமக்கு எந்த ஒரு ட்ரில்லும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அண்ட் சென்டரில் வந்து இந்த மாதிரி நமக்கு பிடிச்சி நம்ம வந்து அந்த கர்டைன்ஸை வந்து இழுக்கிறதுக்காக ஒரு ஹூக் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேலே கீழே அந்த மாதிரி இழுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்கக்கூடிய கர்டைன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நான் முன்னாடி காமிச்ச மாடல் தான், பட் இதில் வந்து பிளாக் அவுட் கர்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு காமிச்சதில் கொஞ்சம் வந்து நமக்கு வெளிச்சங்கள்லாம் உள்ளே வரும், பட் இந்த கர்டைன்ஸில் வந்து நமக்கு வெளிச்சம்லாம் உள்ளே வராது. நல்ல வந்து ஒரு திக்கான ஒரு மெட்டீரியலில் வந்து இந்த கர்டைன்ஸ் வந்து இருக்கும். இதை வந்து நம்ம புஷ் பண்ணி இழுக்க அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு எப்படி வந்து ஸ்க்ரீன் வந்து நம்ம எடுத்து விடுவோமோ அந்த மாதிரி வந்து சைடில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த கர்டைன் வந்து எங்களோட பெட்ரூமுக்காக நாங்கள் வந்து போட்டிருக்கோம். எங்கள் பெட்ரூமில் வந்து 2 விண்டோ வந்து இருக்குது, ஒரு பெரிய டோர் வச்சு இருக்குது. டோர் வச்சு இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து பிளாக் அவுட்ஸ் ஸ்க்ரீன் மாதிரி, அதாவது கர்டைன்ஸே வந்து வாங்கிக்கிட்டோம். நம்ம நார்மல் கர்டைன்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி நோ ட்ரில் கர்டைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 விண்டோக்கு மட்டும் வாங்கி போட்டிருக்கோம். இதை வந்து இங்கே உள்ள அமேசானில் தான் வந்து வாங்கினோம். இந்த மாடல் டைப் வந்து என்ன ஆகும்னா நமக்கு எவ்வளோ ஹெவி ஸ்னோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு குளிரையும் தாங்கும், அதே மாதிரி நல்ல ஒரு வெயிலையும் வந்து இது தாங்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த விண்டோவை வெளியில் திறக்கும் போது இங்கே உள்ள வீடுகள் எல்லாம் வந்து ஷட்டர் கொடுத்துருப்பாங்க, பட் எங்களோட வீட்டில் வந்து ஷட்டர் வந்து கிடையாது. ஸோ அப்போ ஷட்டர் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து குளிர் வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்துடும். அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி கர்டைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு குளிர் வந்து பெருசாக வீட்டுக்குள்ளே வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி கர்டைன் வந்து நம்ம நோ ட்ரில் கர்டைன் போகும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா நமக்கு இந்த மாதிரி டோர் அந்த விண்டோவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கவும் முடியும், ஈஸியாக வந்து நமக்கு லாக் பண்ணிக்கவும் முடியும். இந்த மாதிரி இங்கே உள்ள விண்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவும் ஓப்பன் பண்ணலாம், இந்த மாதிரி டில்ட் பண்ணியும் வைக்கலாம், ஸோ க்ளோஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த கர்டைன்ஸோட அந்த ராட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாது, அது பாட்டுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். நமக்கு வந்து இதில் ஆணி அடிக்கவே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கர்டைன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கர்டைன்ஸ் வந்து மெஷர் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு விண்டோ எந்த சைஸோ அந்த சைஸு நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் நான் முன்னாடி காமிச்ச கர்டைனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஷ் பண்ணி தூக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கர்டைனில் வந்து நமக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரோப் கொடுத்துருப்பாங்க. நம்ம இதை வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு மேலே போயிடும், திருப்பி வந்து கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம சைடில் கூட வந்து ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம், பட் இந்த மாதிரி நமக்கு தனியாக தொங்க விட்டும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னாலும் ஃபுல்லாக கீழே இறங்கும், மேலே போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கர்டைன் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீட்டுக்கு வரும்போது அப்படியே போட்டது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக வந்து இருக்குது. அது பாட்டுக்கு நல்லா வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. நிறைய ஸ்னோ பார்த்துருச்சு, நிறைய சம்மரும் வந்து பார்த்துருச்சு. ஸோ நல்லாவே வந்து யூஸ் ஆகுது. இன்னுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அது பாட்டுக்கு இருக்குது. நம்ம எப்பவும் போல் வந்து விண்டோவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்டு அந்த ஸ்க்ரீனையும் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராடு தான், டென்ஸ் ராடு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ராடு பற்றி தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு எந்த இடத்துல வந்து நம்ம வைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த சைஸை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ராடு தான். இந்த ராடு நான் மெயினாக வந்து வாங்கினதுக்கு ரீசனே நான் எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த கர்டைன்ஸை வந்து மாற்றுறதுக்காக தான் வாங்கினேன். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, நாங்கள் பின்னாடி போட்டிருக்க கர்டைன்ஸ் வந்து பிளாக் அவுட் கர்டைன்ஸு. அதனால் ரொம்ப வந்து ஹெவியான ஒரு கர்டைன் இது. ஸோ நமக்கு வந்து நல்லா குளிர் தாங்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஹெவியாக பார்த்து வாங்கினதுனால இந்த ராடில் அது வந்து செட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ராட் வந்து டைல்ஸுக்கு வந்து நல்லா செட் ஆகுது, இந்த மாதிரி வாலுக்கு வந்து செட் ஆகிறது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ஹெவியான ஒரு கர்டைன்ஸ் நீங்கள் வந்து இந்த ராடு யூஸ் பண்ணி போடணுன்னாலும் போட முடியாது. ரொம்ப லைட் வெயிட்டான கர்டைன்ஸ்லாம் வந்து போட்டுக்கலாம். இந்த ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப வந்து லேஸான ஒரு கர்டைனாக இருக்குது. இந்த ஒயிட் கலர்லலாம் வந்து நிறைய பேர் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியெல்லாம் போடுறதுக்கு இந்த ராடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எங்களோட அந்த கர்டைன்ஸை வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆணியும் அடிக்கலை. ஏன்னா வந்த புதுசில் வந்து ஆணி அடித்து சரி அதை வந்து நம்ம எதுவும் டேமேஜ் பண்ணிட வேண்டாம் வால் அப்படின்னு. ஏன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணாலும் வந்து கிளம்பி போகும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் வந்து இருக்கும். என்ன தான் நம்ம வந்து பார்த்து இந்த வீட்டை வந்து மேனேஜ் பண்ணி வச்சா கூட கண்டிப்பாக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மக்கிட்ட இருந்து பிடுங்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்றதுனால சரி இப்போதைக்கு இருக்கிறத வச்சு போட்டுக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பின்னாடி இருக்கிற அந்த கர்டைன்ஸை வந்து முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு ஹூக்கு, சின்ன ஹூக்காக வந்து காமிச்சேன் இல்லையா, அந்த ஹூக்கை வச்சு தான் வந்து நான் இந்த மாதிரி வந்து கர்டைன்ஸை வந்து மாட்டி விட்டேன். அந்த கர்டைன்ஸ்லேயே ஹோல் இருக்குது அப்படின்றதுனால அந்த ரவுண்டில் வந்துட்டு அந்த ஹூக்கெல்லாம் மாட்டி இந்த மாதிரி மாட்டி விட்டு வச்சுருந்தேன். எங்களோட லிவிங் ஏரியாலையும் இந்த மாதிரி தான் நான் மாட்டி விட்டுருக்கேன். ஸோ பெட்ரூம்லேயும் வந்து இந்த மாதிரி தான் வந்து நான் மாட்டி விட்டுருக்கேன். இது அப்படியே வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து இதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த ராடு வைக்கிற மாதிரி ஒரு ஹூக் வந்து நான் ஆர்டர் பண்ணேன் அமேசானில். ஸோ அந்த ஹூக் வந்த பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக் வச்சு மாட்டி விட்டுருந்தேன் இல்லையா, ஸோ அதனால் இதுவே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இன்னொன்று என்னென்னா இதை வந்து நான் விண்டோவில் அந்த டோரில் தான் வந்து அந்த ஹூக்கை வந்து மாட்டி விட்டுருக்கேன். ஸோ நான் வாங்கினது வந்து வாலில் வந்து மாட்டுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து சரி வாலை வந்து நம்ம டேமேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ஹூக்லேயே அப்படியே வந்து விட்டுட்டேன். ஏன்னா அது வந்து லைட்டாக அந்த பெயிண்ட்டு உறிஞ்சு வந்தாலுமே இங்கே வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம மாட்டின மாதிரியே இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா பெருசாக வந்து இது பெட்ரூமில் இருக்குது, யாரும் பெருசாக வீட்டுக்கு வரப்போகிறது கிடையாது, நம்ம மட்டும்தானே இருக்க போகிறோம், அதனால் வந்து இப்படியே வந்து இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். ஆனால் இந்த ஹூக் நான் வந்து மாட்டியுமே கிட்டத்தட்ட வந்து 2.5 வருஷம் ஆக போகுது. இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் மாட்டினது அப்படியே வந்து அந்த ஹூக்கை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கர்டைன்ஸை மட்டும் அப்பப்போ எடுத்து வாஷ் பண்ணி திருப்பி வந்து அதில் ஹூக்லேயே வந்து மாட்டி விட்டுருவேன். அது பாட்டுக்கு 2.5 வருஷம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் வந்து நல்லா இருக்கிறது எதுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டாச்சு. ஸோ இப்போ எங்களோட லிவிங் ஏரியாவில் வந்து 2 கர்டைன்ஸ் வந்து போட்டிருக்கோம். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை வந்து பாருங்கள். இந்த டார்க் கலரில் இருக்கிறத வந்து தான் பிளாக் அவுட் கர்டைன்ஸு. இது வந்து நல்ல திக்காக இருக்கும். நமக்கு வந்து வெளியில் இருக்கிற எதுவுமே வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது. ஆனால் அதுக்கு பக்கத்தில் இருக்க கொஞ்சம் லைட் க்ரீனில் இருக்கிற இந்த கர்டைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு லைட் வெயிட்டான ஒரு கர்டைன்ஸ் தான். இதில் வந்து பாருங்கள், நமக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெளிச்சம் தெரியுது இல்லையா, அது வந்து நமக்கு இந்த கர்டைன்ஸ் மூலமாக நல்லாவே தெரியுது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் இந்த 2 கர்டைன்ஸுக்கும். எங்களோட பெட்ரூம் வந்து நல்லா இருட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளாக் அவுட் கர்டைன்ஸும், அதே மாதிரி நான் முன்னாடி காமிச்ச விண்டோக்கு போட்ட அதே ஸ்க்ரீன் இதெல்லாமே தான் பிளாக் அவுட்டில் வாங்கி நாங்கள் போட்டிருக்கோம்.
இது ரெண்டுத்துக்கும் இதான் வித்தியாசம். நமக்கு இந்த கர்டைன்ஸை வந்து நான் பெட்ரூமில் போட்டேன் அப்படின்னா நைட்டில் வந்து வெளியில் நமக்கு ரோட்டில் இருக்கிற வெளிச்சம் வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வரும். ஸோ நம்மளால் வந்து தூங்க முடியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து 2 கர்டைன்ஸ் வாங்கி இந்த மாதிரி வந்து பெட்ரூமில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹூக் தான். இது வந்து நமக்கு அந்த துணிகள்லாம் நம்ம மாட்டி விடுவோம் இல்லையா, நமக்கு மெயினாக கிச்சனில் வந்துட்டு கிச்சன் டவல்லாம் வந்து மாட்டி விடுறதுக்கான ஒரு ஹூக் தான் இது. இது வந்து நான் வாங்கலை, எங்களுக்கு வந்து இந்த வீட்டு கிச்சன்லேயே வந்து நாங்கள் இங்கே வரும்போதே வந்து இது இருந்தது. ஸோ இது நல்லாவே யூஸ் ஆகுது, அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. நாங்கள் வரும்போது இருந்த ஹூக் தான் இது, ஆனாலும் வந்து 2.5 வருஷம் ஆயிடுச்சு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து என்னோட ப்ரூம் ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான அந்த டவல், அப்புறம் வந்து நமக்கு அந்த முறம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நம்ம இதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நடுவில் ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயும் கூட நம்ம சொருகி நம்ம வந்து வச்சுக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹூக் தான் இது. இந்த ஹூக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி இல்லைனா நல்ல ஒரு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹூக் தான். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்கி. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஏதாவது எனக்கு லிங்க் கிடச்சது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.